லெவல்ல இருக்காரு இன்னைக்கு. அதுல உள்ள பசங்க அதிபர் லெவல்ல இருக்கிறனால என்ன ஆகுதுன்னாக்க, ஒரு மீட்டிங் வந்தாலும் இவர் மற்றவரை பேசுறாரு, இவர் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரா? களத்தில் இறங்கி ஒன்று போன மீட்டிங்கில் பண்ணாருங்க, சம்பந்தமே இல்லாமல் யாரோ பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாராம், இவர் இறங்கி போய் அவர் அடிப்பாருன்னு பார்த்தா இவங்க தொண்டரை பலாருன்னு, அது வீடியோவில் நல்லா தெரியும், அவர் பேச்சோடு இருக்கார், அவருக்கு அடி மண்டையை உடச்சிட்டு வந்துட்டு இவர் சொல்கிறாரு, நான்லாம் களத்தில் இறங்கினேன்னா 1000 தம்புல்ஸ் அடிச்சுட்டு பயங்கரமாக பட்டையை கிளப்பேன். ஆனால் இதில் என்னால் இல்லை மாத்தி அடிச்சு போட்டா மூதேவி எங்க இருக்க மாதிரி. இதுல இன்னும் மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் அவர் சொன்ன கதை தான். என்ன பண்ணாக்க, இந்த உலகத்தே பார்த்து மிரள வச்ச நம்ம பிரபாகரன் ஐயா அவங்களுடைய சந்திப்புக்கு நான் போய் இறங்கினேன். 2 பேர் மீன் பிடிக்கிறதுக்கு படகுல போய்க்கிருந்தான், அந்த தோணியில் போய்க்கிருந்தான். எங்கடா தோணியில் போகிறான்னு கேட்டாக்கா அப்போதான் சொன்னாங்க, தோணியில் போகல அவங்க, அவர் போகிறது அங்கே உள்ள ஆமோ ஹோட்டலில் 2 பேர் உட்காந்து மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த இதெல்லாம் கர்மம் கேட்கையில் நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம தான் ஏமாந்துருக்கோம். கேட்டுட்டும் பசங்க அவங்க கூட இருக்காங்கன்னா சிலர் தான் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அண்ணன் இந்த மாதிரி தான் அப்பப்போ ஏதாவது பேசுவாரு, அது வந்து உணர்ச்சி மிகுதி, ஆர்வ மிகுதி, மற்றவங்க கிட்ட கதை சொல்லி அந்த ஒரு பழக்கத்துல ஏதாவது அடிச்சு தள்ளுவாருன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும், இன்னைக்கு போக 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 யார் எதிரினே தெரிய மாட்டேங்கிறாங்க அண்ணனுக்கு. தமிழ் ஒன்றும் புரியல, என்ன இவங்களை திட்டலாமா வேணாமா, இன்னைக்கு திட்டினா நாளைக்கு அண்ணன் கையை ஒத்துருவாரு பொழுது, திடீர்னு சித்தப்பாவையும் சித்திவையும் நான் சேர்த்து வைக்க போறேன்னு போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. திடீர்னு என் தம்பி அப்படின்னு இருந்தாப்புல இன்னைக்கு வந்தா போருன்ட்டாரு, ஏன்னா திடீர்னு அண்ணன் போருன்ட்டாப்புல அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் குழப்பம், ஒரே குழப்பமா தான் போய்கிட்டு இருக்காங்க. 2026 எனக்கு தெரிந்து நாம் தமிழர் கட்சியுடைய வீழ்ச்சி தொடங்கும். அவங்க வந்து வாங்கி இருக்கிற அங்கீகாரம் கூட போன தேர்தலில் எப்படி வந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். மைக்கு சின்னத்தை எடுத்துட்டு விஜயண்ணாவுடைய பேரை வச்சுதான் அவங்க சம்பாதிச்சது அந்த 30 லட்சம் ஓட்டுகளும். ஆனா அதையும் இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. போக 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 பஞ்சம் உடையுது. ஆக்சுவலா முன்னாடி சீமா நல்லா பேசுறாருங்க, அதனால அவர் ஓட்டு போடலாம் நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம தேர்தலில் போய் நின்று ஓட்டு கேட்கணும் கூட, ஏப்பா நல்லா பேசுறீங்க சீமா கூட சேர்ந்துடலாம்ல அப்படின்னு நம்மளே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும், அப்போ நல்லா பேசுவாருங்க அதெல்லாம் செயல்படுத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விஜய் அவரு வந்ததுக்கு அப்புறம் ஏங்க சீமா நல்லா பேசுறாருங்க, ஆனா அவரால் செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் பேசதாங்க முடியும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதைத்தான் நான் சொன்ன முன்னாடி